ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதும் அதில் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம், இல்லைனா நீங்கள் அரைச்சும் போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க. நல்லா வந்து மிக்ஸ்அப் ஆகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நீங்கள் பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகா நான் 2ஆக கீறி போட்டிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை நல்லா துண்டுகளாக போட்டிருக்கோம், அதையும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம குடமிளகா 2 வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க, நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரியான சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்களும் தாராளமாக இதை வந்து கன்செப்ஷனுக்கு எடுத்துக்கலாங்க. இதில் இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், சிக்கன் மசாலா ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலா, அந்த கேப்சிகம் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் அப் ஆகட்டும். இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் துண்டுகள் ஆகியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஒரு 200 கிராம் சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து போன்லெஸ்ஸாக நம்ம போட்டிருக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் அந்த கேப்சிகம் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மிளகுத்தூள் இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகட்டும். எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு தண்ணி விட்டு கறி வந்து நல்லா உங்களுக்கு வேக ஆரம்பிக்கும். கறி பீசஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா டார்க் அண்ட் ஒயிட்டாக வந்துடும். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்கு இல்லையா, இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான கேப்சிகம் சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.